MCR Pure Cotton Club, formals and casual shirts. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். அண்ணா பல்கலைக்கழக வழக்கு தமிழ்நாட்டையே புரட்டி போட்ட ஒரு வழக்கு. கல்லூரிக்கு படிக்க போனா கூட அங்க கூட இந்த மாதிரி ஒரு பாலியல் வன்முறைகள் அரங்கேறி இருக்கு அப்படிங்கறத கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சோம். அரசு தரப்புல, காவல்துறை தரப்புல வழக்கறிஞர் சொன்ன மாதிரி இது அரிதிலும் அரிதான ஒரு வழக்கு. இந்த மாதிரி விஷயங்களை இம்மீடியட் ஜஸ்டிஸ் கொடுத்தாங்கன்னா, எப்பவுமே ஸ்விஃப்ட் ஜஸ்டிஸ் இஸ் தி ஒன்லி ஜஸ்டிஸ். இன்னைக்கு ஸ்விஃப்ட் ஜஸ்டிஸ் கொடுத்தது மூலமா பல்லாயிரம் பெண்களுக்கும், பெண்களை பெற்ற பெற்றோர்களுக்கும் வயிற்றுல பால் வாத்திருக்காங்க. ஞானசேகர் வந்து ஒரு ஆளுங்கட்சியில செல்வாக்கான ஒரு நபர். அவர் வந்து நல்லா கெத்தா தான் ஓடிக்கிட்டு இருந்தாரு. இந்த பிரச்சனை நடந்து அந்த பெண் போனப்போ FIR எடுக்கல. இவங்க சந்தேகத்தின் பேர்ல ஒரு நிறைய பேரை பிடிச்சாங்க. அவங்களையெல்லாம் இவர் வந்து விடுதலை ஆயிட்டார். மீடியா இத வந்து கேட்கும் பொழுதும், எதிர்கட்சிகளோட குரல் யார் அந்த சார் அப்படிங்கிற அந்த குரலை மீடியா போக்கஸ் பண்ணும் போதும் தான் ஞானசேகரை கைதே பண்றாங்க. FIR அப்பதான் போடுறாங்க. இந்த வீர மாணவி, வீர மங்கை ஒருத்தர் திடமாக நின்றதுனால இன்னைக்கு ஒரு முன்மாதிரி வழக்காக இந்த வழக்கு அமைஞ்சிருக்கு. எந்த மாதிரியான ஒரு தண்டனையா இருக்குன்ற எதிர்பார்ப்பு அப்படின்ற மக்கள் மத்தியில் இருக்கு. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஞானசேகரன் என்ற ஒரு தனி நபர் மட்டும்தான் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு வந்து பின்புலத்துல யார் இருந்தாங்க? ஏன்னா ஒரு ஆளா செஞ்ச தப்பு இல்ல, இது பல நாட்களாக செய்து கொண்டிருக்கக்கூடிய குற்றம். யார் அந்த சார் அப்படிங்கிற அந்த கேள்வி இன்னுமே இருக்கு. 8 வயது மகள் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் எப்படி இப்படியெல்லாம் வந்து நடந்துக்க முடியும்? இந்த தீர்ப்பு கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு முன்மாதிரியான தீர்ப்பு. தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்புக்கான ஒரு பெரிய ஒரு வைட்டமின் பூஸ்ட்னே சொல்லலாம். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்மளோட கஸ்தூரி மேம் இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம், இப்போ இன்னைக்கு இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல வந்து இருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு ரொம்ப குறுகிய காலத்துல வந்து விரைவான ஒரு விசாரணை அப்படின்ற விதத்துல நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. நிறைய அரசியல் கட்சிகளும் அதை வரவேற்றிருக்காங்க. உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? அண்ணா பல்கலைக்கழக வழக்கு தமிழ்நாட்டையே புரட்டி போட்ட ஒரு வழக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு தமிழ்நாட்டில் இல்லை, பாலியல் அச்சுறுத்தல்களும் அத்துமீறல்களும் அதிகமாக இருக்கு அப்படின்னு பரவலாக குற்றச்சாட்டுகள் கிளம்பி கொண்டிருந்த வேளையில, மக்களுக்கு ஏற்கனவே அதிருப்தி இருந்த வேளையில, ரோட்டுல போனா பாதுகாப்பு இல்ல, வீட்டுல இருந்தாலும் பாதுகாப்பு இல்லைன்னு நினைக்கிறவங்க கல்லூரிக்கு படிக்க போனா கூட அங்க கூட இந்த மாதிரி ஒரு பாலியல் வன்முறைகள் அரங்கேறி இருக்கு அப்படிங்கறத கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சோம். மற்ற மாநிலங்களில் பாலியல் வன்புணர்வு மற்றும் வன்முறைக்கான வழக்கு காலங்கள் மிக நீளமாக இருந்தன. ரொம்ப வருஷ கணக்குல ஓடிக்கிட்டு இருந்தது. அப்படி இருந்தா இங்கேயும் நீதி கிடைக்காம போயிருமோ அப்படின்னு பதைச்சு ஒவ்வொரு நாளும் காத்துட்டு இருந்தவங்களுக்கு தமிழக நீதிமன்றம் ஒரு துரிதமான நடவடிக்கையை கையில எடுத்து வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்த 3 மாதத்துல இந்த வழக்க விசாரிச்சு, முற்றிலும் விசாரிச்சு தீர்ப்பையும் கொடுத்திருக்காங்கிறதுக்கு முதல்ல ஒரு வணக்கத்தை வச்சுக்கிறேன், நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா நிர்பயா வழக்கெல்லாம் 12 வருஷம். எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு ஒரு வன்புணர்வு அது. அந்த வன்முறைக்கு 12 வருஷம் கேஸ் நடந்துச்சு. அதே போல இன்னும் பல வழக்குகள். இந்த அண்ணா யூனிவர்சிட்டியே எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த வீர மாணவி, வீர மங்கை ஒருத்தர் திடமாக நின்றதுனால இன்னைக்கு ஒரு முன்மாதிரி வழக்காக இந்த வழக்கு அமைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி அங்க எத்தனை பேருடைய வாழ்க்கை சீரழிஞ்சிச்சோ தெரியல. அவங்க எல்லாம் முன்னாடி வரல. ஆனா கண்டிப்பா இது முதல் கேஸ் இல்ல. இந்த பெண் தைரியமா அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, பாலியல் வன்முறைக்கு இரையாக்கப்பட்டிருக்காங்கிறது, சமூகம் அவங்களை எப்படி வந்து ஒரு விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படிங்கறதையெல்லாம் தாண்டி துணிவோடையும் ஒரு கொள்கை பிடிப்போடையும் அவங்க வந்து இந்த கேஸ கொடுத்திருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு கிடைச்ச சோதனைகளையும் நம்ம பார்த்தோம். அரசியல் அழுத்தங்கள்,
காவல்துறையில அவங்களோட டீட்டெயில் எல்லாம் முதல்ல போட்டாங்க. நம்ம ஊர்ல எப்படின்னா, அது அண்ணா யுனிவர்சிட்டியா இருக்கட்டும், அரக்கோணமா இருக்கட்டும், குற்றம் யாரு வந்து புகார் குடுக்குறாங்களோ, பாதிக்கப்பட்டவங்கள பத்தி வெளிய போட்டுறது. எவன் இனிமே வந்து போலீஸ்ல கேஸ் குடுப்பீங்க? போலீஸ்ல கேஸ் குடுத்தீங்கன்னா, குற்றவாளிய பிடிக்கிறோமோ இல்லையோ, அதுக்கு முன்னாடி நாங்க வந்து உங்களுடைய பேரு, ஊரு, விலாசம் எல்லாத்தையும் போட்டுருவோம். உங்கள வந்து ஒரு பப்ளிக்கா மானபங்கப்படுத்துவோம். அப்படிங்கிற மாரி ஒரு போக்கு பார்க்கிறோம் நாம. அதுக்கெல்லாம் பின்வாங்காம இந்த பெண் திடமாக நின்னுட்டாங்க. அது வந்து ஒரு முதல் வெற்றிக்கே இது வந்து ஒரு முதல் படின்னு நான் சொல்லுவேன். அந்த பெண்ணுக்கு ஒரு ராயல் சல்யூட்டுங்க. அதுக்கு அடுத்தது கேஸ புண்ணு இழுக்காம, கொள்ளாம 3 மாசத்துல டிசம்பர்ல குற்றம் நடந்திருக்கு. பிப்ரவரியில அ நம்முடைய தமிழ்நாட்டு காவல்துறையின் சிறப்பு புலனாய்வு பிரிவு சிபிசிஐடி அவங்க வந்து இது பண்றாங்க. தரவுகளோட நீதிமன்றத்துல தாக்கல் செய்றாங்க. வருஷக்கணக்குல இல்ல மாத கணக்குல இழுத்து அடிச்சிருக்கலாம். ஏன்னா, அ ஞானசேகரன் தரப்புல அதற்கான முயற்சிகள செய்யாம இல்ல. நீதிமன்றம் ஸ்ட்ராங்கா நிண்டு ஜஸ்ட் 3 மந்த்ஸ்ல இதுக்கான தீர்ப்பு குடுத்திருக்கிறது. ரொம்ப ரொம்ப ஒரு முன் மாதிரியான ஒரு விஷயம். ஏன்னா, நாம வந்து பல வருடங்களாக நான் உட்பட அ பெண்ணியவாதிகள், சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற விஷயம், பாலியல் குற்றங்கள்லயும், போக்சோ குற்றங்கள்லயும் நாள் கணக்குல இழுத்தடிக்காம இம்மீடியட்டா நீதி வழங்கணும். அதுவும் கடுமையான ஒரு தண்டனையா வழங்கணும். இந்த 2 விஷயங்கள நாங்க முன் வச்சுக்கிட்டே இருந்திருக்கிறோம். அதற்கு செவி சாய்ச்ச மாரி இந்த வழக்கு அமைஞ்சிருக்குது. இப்ப காமிச்சுட்டாங்க. 3 மாசத்துல முடிக்க முடியும். ஒரு ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். அரசு தரப்புல, காவல்துறை தரப்புல வழக்கறிஞர் சொன்ன மாரி, இது அரிதிலும் அரிதான ஒரு வழக்கு. இந்த மாரி விஷயங்கள இம்மீடியேட் ஜஸ்டிஸ் குடுத்தாங்கன்னா, எப்பவுமே ஸ்விஃப்ட் ஜஸ்டிஸ் இஸ் தி ஒன்லி ஜஸ்டிஸ். பிகாஸ் ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட். இன்னைக்கு ஸ்விஃப்ட் ஜஸ்டிஸ் குடுத்தது மூலமா பல்லாயிரம் பெண்களுக்கும், பெண்களை பெற்ற பெற்றோர்களுக்கும் வயித்துல பால் வார்த்திருக்காங்க. நீதி தேவதை இன்னைக்கு கண்ண திறந்து நம்மள எல்லாரையும் வரம் குடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ரொம்ப ரொம்ப அத நன்றியும், பெருமையோடையும் நான் பார்க்கிறேங்க. இதுல வந்து முதல் பங்கு அந்த பெண்ணுக்கு, அந்த மாணவிக்கு ஒரு ரியலி இந்த வெற்றியில அவங்களுக்கு முதல் பங்கு. அவங்க தான் இதுக்கு முழு காரணம். இப்படி ஒரு ஒரு தமிழ்நாட்டுல இது ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு இம்மீடியட்டா ஒரு ஸ்ட்ராங்கான கேஸ் ஃபாஸ்டா முடிஞ்சிருக்கு. அஃப்கோர்ஸ் ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு என்ன தண்டனை கொடுக்க போறாங்கன்னு 2ஆம் தேதி தெரியும். இது அவங்களுக்கு முதல் பங்கு. 2வது பங்கு நான் வந்து நீதிமன்றத்துக்கு சொல்லுவேன். நீதிமன்றத்துல இத அவங்க ஒரு பெண்ணுடைய பார்வையில இருந்து பார்த்து ஒரு பெண்ணா இருந்து இத வந்து அவங்க இம்மீடியட்டா முடிச்சு வச்சிருக்கிறாங்க. 3வது பங்கு மீடியாக்கு சொல்லுவேங்க. ஏன்னா ஞானசேகர் வந்து ஒரு ஆளுங்கட்சியில செல்வாக்கான ஒரு நபர். அவர் வந்து நல்லா கெத்தா தான் ஓடிக்கிட்டு இருந்தாரு. இந்த பிரச்சனை நடந்து அந்த பெண் போனப்போ எஃப்ஐஆர் எடுக்கல. இவங்க சந்தேகத்தின் பேர்ல ஒரு நெறைய பேர புடிச்சாங்க. அவங்கள எல்லாம் இவர் வந்து விடுதலை ஆயிட்டாரு. பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் விடுதலை பண்ணிட்டாங்க. வெளிய சுத்திட்டு இருந்தாரு. மீடியா இத வந்து கேட்கும் பொழுதும், எதிர்க்கட்சிகளோட குரல், யார் அந்த சார் அப்படிங்கிற அந்த குரல மீடியா ஃபோக்கஸ் பண்ணும்போதும் தான், ஞானசேகர கைதே பண்றாங்க. எஃப்ஐஆரே அப்பதான் போடுறாங்க. உங்களை போன்ற பொறுப்புள்ள ஊடகங்கள் தொடர்ந்து இந்த வழக்கை தொடர்ந்து கவனித்துக் கொண்டு வந்ததனால், இன்றைக்கு துரிதமான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. தீர்ப்பும் வந்திருக்கிறது என்பத நான் நம்புறேன். அதனால உங்களுக்கு ஒரு சல்யூட். இப்ப மேடம், தீர்ப்பு வந்து 2ஆம் தேதி வெளியாகும், தண்டனை விவரம்னு. நீங்க சொன்ன மாரி இவ்ளோ ஷார்ட் பீரியட் அப்படின்றது எல்லா வழக்குகளும் இப்படி இருந்தா நல்லா இருக்கும்ன்றது தான் எல்லாருடைய எண்ணமாவும் இருக்கு. இந்த தண்டனை எப்படி இருக்கு? எஸ். போச்சு. இப்ப தெரிஞ்சு போச்சு. இது முடியும் அப்படின்னு இப்ப செஞ்சு காமிச்சிருக்காங்க. அதனால இனி வரக்கூடிய வழக்குகள் துரிதமாக பர்ட்டிகுலரா நாங்க எப்பவுமே கேட்டுட்டு இருக்கிறது அதுதான். பாலியல் வழக்குகள், பாலியல் அதுவும் கொடூரமான பாலியல் வன்முறை வழக்குகளும், பாக்சோ வழக்குகளுக்கும் ரொம்ப டைம் எடுக்காம எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து வருட கணக்குகள் இல்லாம மாத கணக்குல நடக்கணும். அது வந்து முடிச்சிடணும் அப்படின்னு நாங்க கேட்டுட்டு இருக்கோம். இதுல வந்து ஒரு யதார்த்த நிலவரம் என்னன்னா, எல்லா வழக்குலயும் வந்து இந்த மாதிரி ஆணித்தரமான சாட்சியங்களும், அ மறுக்கவே முடியாத தரவுகளும், ஆதாரங்களும்
காவல்துறையில இந்த தரப்புல இருந்தோ இல்ல அது சிபிஐயோ இல்ல சிபிசிஐடோ யார் விசாரிக்கலாங்களோ அவங்க தரப்புல சேகரிக்கிறதுக்கு நாள் ஆகுங்க. இந்த விஷயத்துல ஞானசேகரன் விஷயத்துல மீண்டும் மீண்டும் சொல்றேன், அந்த பொண்ணு டைரக்டா அடையாளம் சொல்லுது. டைரக்டா இவன் தான் சொல்லுது. டைரக்டா அந்த போன்லாம் வந்து அதோடைய புகார்லயே பாத்தீங்கன்னா அவ்வளவு விவரமா அந்த புகார்ல வந்து தெளிவாக புகார் கொடுத்திருக்கு. படிச்ச பொண்ணு. அவரு எனக்கு பெருமை தான். சில விஷயங்கள் வந்து இங்க வெளிப்படையா சொல்ல முடியலனாலும் அந்த பெண்ணை பற்றிய சில விவரங்கள் தெரிய வந்ததுனால நான் பெருமையா சொல்றேன். அது என்ன பெருமை நீங்க என்னால சொல்ல முடியாது. சொன்னா பேரை சொன்னாலும் ஊரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் அதுக்கு பக்கபலமா இருந்தாங்க. மீடியா பக்கபலமா இருந்தது. காவல்துறை ஆரம்பத்துல காவல்துறையில இருந்து எந்த சப்போர்ட்டும் அந்த பெண்ணுக்கு கிடைக்கல. கோட்டூர்புரம் மகளிர் காவல் நிலையத்துல கிடைக்கல. பிற்பாடுதான் அது கிடைக்குது. ஆனா அந்த பெண் திடமாக நின்றதுனால தரவுகள் ஈஸியா அவங்களால கேதர் பண்ண முடிஞ்சது. சரியான ஒரு கேஸ பில்டப் பண்ண முடிஞ்சது அப்படிங்கறத நான் நம்புறேன். இது இனிமே எனக்கு நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி இப்போ மற்ற பாதிக்கப்பட்ட இப்போ பொள்ளாச்சி வழக்குல எத்தனையோ பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும், அவங்க எல்லாருமே நெறைய பேர் வந்து அதுல வந்து வெளிய வரல. கடைசியில நமக்கு வந்து ஒரு ஒரு 2 பேருடைய புகாரும், ஒரு மனதை உலுக்கும் ஒரு வீடியோவும் கிடைச்சது. அப்பதான் அந்த விஷயம் வெளிய வந்தது. நெறைய பேர் வந்து திருமணமான பெண்கள்லாம் அதுல இன்வால்வ்டா இருந்தாங்க. நெறைய பேருக்கு வீடியோ அவங்க மோடஸ் ஆப்பரண்டியே வீடியோ எடுக்கிறது தானே. இந்த அண்ணா யுனிவர்சிட்டிலயும் வீடியோ எடுக்கிறது தானே. ஆ அந்த மாரி ஒரு விஷயம் இருந்ததுனால அவங்க எல்லாரும் தங்களுக்கு நடந்த கொடுமைகள வெளிய சொல்லாம இருந்துட்டாங்க. ஒரு பெண் திடமா நின்னதுனால, ஒருத்தர் கூட அந்த சாட்சியில பிறழல. பொள்ளாச்சி வழக்குல. அதனால தான் அந்த வழக்குக்கு ஆ இத்தன வருடம் கழிச்சு சரியான ஒரு தீர்ப்பு கிடைச்சது. இந்த விஷயத்துல அத விட ரொம்ப ரொம்ப துரிதமா கிடைச்சிருக்கு. அந்த பொண் கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு பின்வாங்கல. யாருமே இதுல வந்து அரசியல் அழுத்தம் இருந்தும் யாருமே வந்து இதுல மனசாட்சிப்படி நடந்திருக்காங்க. சோ இப்ப வந்து தெரிஞ்சு போச்சு. இவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியும் தெரிஞ்சு போச்சு. இதே போல சூழ்நிலை ஒத்துழைத்தால் மாதக்கணக்கிற்குள்ளாகவே பாலியல் வழக்குகளை முடித்து வைக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வருது. இத வந்து பெண்களுக்கு, தமிழக பெண்களுக்கு, இந்திய பெண்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். இனிமே நீங்க பயப்பட தேவையில்ல. தப்புன்னா உடனே தட்டி கேளுங்க. உடனடியா உங்களுக்கான தீர்ப்பு, உடனடியா உங்களுக்கான நீதி கிடைக்கும் வாய்ப்பு இன்று அதற்கான கதவு திறந்திருக்கிறது. இப்போ இந்த தண்டனை விபரம் அப்படின்றது 2ஆம் தேதி தெரியும் அப்படின்றது வந்துருச்சு மேம். இப்போ எந்த மாதிரியான ஒரு தண்டனையா இருக்குன்ற எதிர்பார்ப்பு அப்படின்ற மக்கள் மத்தியில் இருக்கு. ஏன்னா பெருவாரியா இந்த கடந்த காலங்கள் எல்லாம் நம்ம தொடர்ச்சியா பேசப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா இது ஒரு பெரிய படிப்பினையா மாறணும் அப்படின்னு. உங்களுடைய பார்வையில அது எந்த அளவுக்கு ஒரு கடுமையான தண்டனையா இருக்குன்றது எதிர்பார்க்குறீங்க? முதல்ல நான் இன்னொன்னு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் ஞானசேகரன் என்ற ஒரு தனி நபர் மட்டும்தான் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு வந்து பின்புலத்துல யார் இருந்தாங்க? ஏன்னா ஒரு ஆளா செஞ்ச தப்பு இல்ல. இது பல நாட்களாக செய்து கொண்டிருக்கக்கூடிய குற்றம். அதில் அவருக்கு பின்னணியில் பலர் இருந்திருக்கிறாரு. அவரே வந்து போன் பண்ணி ஒரு சார் கிட்ட பேசியிருக்கிறாரு. யார் அந்த சார்? அப்படிங்கிற அந்த கேள்வி இன்னுமே இருக்கு. யார் அந்த சாரு? ஞானசேகரன் இல்லல்ல. ஞானசேகரன் வெறும் கீழ் ஆளுதான். மேல யார் அந்த சார்? அப்படிங்கிற கேள்வி அப்படியே இருக்கு. ஞானசேகரனுக்கு தண்டனை குடுக்கிறது மூலமா பெண்களுக்கு ஒட்டுமொத்தமா தமிழகத்துல பாதுகாப்பை உறுதி செஞ்சுட்டோம். அல்லது இந்த குற்றத்துல சம்பந்தப்பட்ட அத்தனை பேரையும் நாம வந்து புடிச்சிட்டோம் அப்படின்னு காவல்துறையோ அரசோ பெருமைப்பட்டுக்கவே முடியாது. பல சார்கள் பல சார்கள் இங்க வந்து ஓநாய்களா சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல இந்த வழக்கிலேயாவது சம்பந்தப்பட்ட எல்லாரையும் விசாரணை செய்யணும் அப்படின்னு காவல்துறை விசாரணையை முடுக்கி விட்டுருக்கணுங்கிறது என்னை போன்ற மக்கள் குரலாக இருந்தது. இதுலயுமே இப்போ வந்து ஓகே, நேரடியாக சம்பந்தப்பட்ட குற்றவாளி வேற வழியே இல்லாம அவரும் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டாங்க. அவரும் தப்பிக்கிறதுக்கே அவரால முடிஞ்ச அத்தனையும் பண்ணிட்டாங்க. பொண்ணோட டீடைல்ஸ் எடுத்து விடுறது, இப்படி பல விஷயங்கள் வந்து நாம பார்த்தோம். இவருமே தனக்கு வந்து அவருடைய பெற்றோரை காரணம் காட்டி தன்னுடைய 8 வயது மகளை காட்டி கருணையுடன் அணுக வேண்டும் அப்படின்னு எல்லாம் வந்து இப்போ முறையிட்டு இருக்கிறாரு. எனக்கு புரியல.
8 வயது மகள் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் எப்படி இப்படியெல்லாம் வந்து நடந்துக்க முடியும் அப்படிங்கிறத நினைச்சா எனக்கு வந்து பாவம். அவர் பெத்த அந்த பொண்ணை நினைச்சு எனக்கும் வருத்தமா இருக்கு. இவருக்கு தான் 3 பொண்டாட்டி அப்படின்லாம் சொல்றாங்க. சோ எத்தனை பிள்ளைகள்னு தெரியல. இருந்தாலுமே ஒரு பெண்ணை பெற்ற தகப்பன்னு அவர் முறையிட்டு இருக்கிறத பார்க்கும் பொழுது எப்படி அப்ப கூட இப்படி ஒரு மிருகத்தனமா இருக்க முடியுது? இது இப்பதான் கோர்ட்ல வந்துதான் அவருக்கு நினைவுக்கு வந்துச்சா அப்படின்னு தோணுது. அதுக்கு காரணம் கண்டிப்பாக அவர் தனி ஆள் இல்ல. இதுல பல பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. ஒரு குற்றவாளி பிடிபட்டிருக்கிறார். அவனுக்கான தண்டனைய 2ஆம் தேதி சொல்ல போறாங்க. சட்ட ரீதியா பார்த்தாங்க இந்த குற்றத்துக்கு மரண தண்டனை விதிக்கும் வாய்ப்பு குறைவு. இது வந்து ஒரு எனக்கு புரியுது. மக்களுடைய ஆற்றாமை, என்னுடைய வைத்தறிச்சல் எல்லாமே வந்து அதிகபட்ச தண்டனையை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். பட் இந்த குற்றத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பிசிக்கல் டார்ச்சர் அல்லது கூட்டு வல்லுறவு அல்லது வல்லுறவு அதன் பின் கொலை இப்படி போன்ற அல்ல வன்முறை கலந்த மிக கொடூரமான ஒரு வன்புணர்வு இப்படியெல்லாம் இல்லாததுனால இதற்கு மரண தண்டனை என்பது சாத்தியக்கூறு குறைவு. ஆயுள் தண்டனைக்கான சாத்தியம் இருக்கிறது. அது கூட இப்போ பொள்ளாச்சி கேஸ்ல வந்த மாதிரி மிக கடுமையா வெளியே வர முடியாத படிக்கு சாகும் வரை சிறை தண்டனை அப்படிப்பட்ட ஒரு தண்டனையா இருக்காது. அதற்கு குறைவான ஆயுள் தண்டனையாக தான் இருக்கும் அப்படின்னு சட்ட ரீதியாக நான் நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு பெண்ணா இதுக்கு அதிகபட்ச தண்டனையை கொடுத்து எப்படி ஒரு துரிதமான நீதி கிடைக்கும் அப்படின்னு இன்னைக்கு நீதிமன்றம் நிரூபிச்சிருக்கோ அதே போல கடுமையான தண்டனையும் பெண்கள் விஷயத்துல கொடுப்போம் அப்படின்னு நிரூபிக்கணும்னு நான் ஒரு பெண்ணா நினைக்கிறேன். இந்த ஒரு தண்டனை வெளிவர காத்திருக்கு மேம். அதே நேரத்துல இப்போ பொள்ளாச்சி வழக்குல வெளிவந்த தீர்ப்பு, இப்ப இதுல வர இருக்கக்கூடிய தண்டனை விவரம், இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எந்த அளவுக்கு இன்னும் ஒரு தைரியத்தை கொடுக்கும்னு பாக்குறீங்க? ஏன்னா பெண்களுக்கு எதிரான இனிமே ஒரு பாலியல் வன்முறை நடந்தா நிச்சயமா அதை பேசப்படும், உடனடியாகவே அங்க தீர்ப்பு வரும்ன்ற ஒரு பயத்தை உண்டு செய்யும் இல்லையா? இன்னைக்கு வந்த தீர்ப்பு அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றத்தில் வந்த தீர்ப்பு. அதற்கான தண்டனையை வந்து நம்ம இன்னும் ஒரு வாரத்துல தெரிஞ்சுக்க போறோம். இந்த தீர்ப்பு கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு முன்மாதிரியான தீர்ப்பு. தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்புக்கான ஒரு பெரிய ஒரு வைட்டமின் பூஸ்ட்னே சொல்லலாம். இன்னைக்கு பாதிக்கப்பட்ட பெண்கள் பயப்பட தேவையில்லை. தங்களுக்கு வந்து நீதி கிடைக்காது, காவல்துறையில இருந்தோ இல்ல அரசு கிட்ட இருந்தோ நீதி கிடைக்க போறது இல்ல அப்படின்னு மனசை விட்டுட்டு எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காம இருக்க வேணாம். அவங்களுக்கு கண்டிப்பா நீதிமன்றம் அவங்க பக்கம் இருக்கு. பயப்படாம அவங்க வந்து நீதிமன்றத்தின் கதவை தட்டினா அவங்களுக்கு அரசு ஒத்துழைக்குதோ இல்லையோ, காவல்துறை பக்கபலமா இருக்கோ இல்லையோ, நீதிமன்றங்கள் அவங்களை கைவிடாது அப்படிங்கிற ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்திருக்கு. இருந்தாலும் இன்னைக்கும் இந்த நிமிஷத்திலயும் அரக்கோணத்துல ஒரு பெண் கதறிக்கிட்டு இருக்காங்க. அந்த தெய்வ செயல் அப்படிங்கிறவனை வந்து கட்சியில இருந்து நீக்கி இருக்காங்களே தவிர வேற எந்த விதமான ஒரு பெரிய ஒரு நடவடிக்கை எடுத்ததா தெரியல. உங்களை போன்ற மீடியாக்களுடைய அழுத்தத்தின் காரணமாக அந்த பெண்ணை மீடியாவில் வந்து முறையிட்டதன் பிறகு இப்பதான் ஆறாமற எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்கிறதா கேள்விப்படுறேன். அவனை போன்றவர்கள் இருக்கும் வரை, அந்த மாதிரி உதாரணங்கள் இருக்கும் வரை இன்றைய நீதிமன்ற தீர்ப்பு ஒத்தையா போகக்கூடாது. இன்னும் இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்தாதான் தமிழக பெண்களுக்கு முழு நம்பிக்கை வரும். ஆனா இது ஒரு நிச்சயமாக நம்பிக்கை தரும் ஒரு முதல் படி. இதை நாம் நன்றியுடன் பாராட்டுகிறோம். நன்றி மேடம். நிறைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கீங்க. இந்த பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தண்டனை விவரம் வெளியே வரும்போது இன்னும் கூடுதலா நிறைய விஷயங்களை நம்ம பேசலாம். நன்றி. நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.